ஹலோ ஆல். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறையில் இருந்து வேலைவாய்ப்பு முகாம் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தாரம்மன் கோயில் இருக்குல்ல, அதில் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கும் நர்சிங் உள்ளவங்களுக்கும் அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அவங்களுக்கும் வந்து வேக்கன்ட் இருக்கதாக போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மருத்துவருக்கெலாம் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். அதுக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. நர்சிங்க்கும் 2 வேக்கன்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே 2 வேக்கன்ட் இருக்குது. ஓகேவா? அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அக்டோபர் 5 கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அக்டோபர் 12 வந்து குலசை தசரா வரும். தசரானால அங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆளை எடுத்துருவாங்க. உடனே நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் வராது. ஓகேவா? 12ஆம் தேதி தசரா வருது. அதனால் சீக்கிரமாகவே உங்களை வந்து உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்றைக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 5 சொல்லிட்டாங்க. அப்ளை வந்து ஆஃப்லைன் தான். ஓகேவா? நம்ம வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கே நம்ம வந்து அனுப்பிடணும். பக்கத்தில் இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கொடுத்துடலாம். ஆனால் வந்து அக்டோபர் 5க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் அங்கே போனாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சரியாக வைக்காமல் இருந்தாலோ கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 6 வேக்கண்ட் தான் இருக்குது. ஓகேவா? எல்லா ஒர்க்குக்கும் எவ்வளோ சேலரிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வந்து 6000 தான் உங்களுக்கு மாத சம்பளம். ஓகே, மாத சம்பளம் 6000 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவர், செவிலியர் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 60,000 14,000 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எங்கேயுமே வந்து இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. பெர்மனெண்ட் ஜாப்புன்னு கொடுக்கல. ஆனால் ஸோ வந்து எப்படினாலும் அவங்க வந்து மாற்றலாம், பெர்மனெண்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இதில் வந்து ஒப்பந்த அடிப்படைங்கிற வேர்டு எங்கேயுமே யூஸ் பண்ணலை. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கணும். அப்புறம் வந்து எதுவும் உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்து ஏதாச்சும் தண்டனை வாங்கியிருக்கவங்களாம் இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு இதாக இருக்குது, எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஜாப்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் தசரா வரனால கூடிய சீக்கிரத்துலேயே உங்களை வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். என்னென்னு பார்த்துக்கோங்க. இதில் உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.